அன்னைக்கு நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பளை இல்லன்னு ரோஷத்தை கிளப்புனிய, இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி. ஆம்பளை மாதிரி எங்க அப்பங்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் பாரு. நானும் 2-3 வருஷமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் புடி கொடுக்காம இருந்த நம்ம அரமனை நேத்து ராத்திரி பாருங்க திடுப்புன்னு நம்ம வீட்டுக்கு ஆள் விடுறாரு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதுதானே. நம்ம அரமணை நடவடிக்கை எப்போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னுட்டு. இந்தா எடக்கு மடக்கு நாயமெல்லாம் பேசாம எழுதி வச்சு எடுத்து படி. படிவேலு அதை எடுத்து கூடுறா. படி, நல்லா கேட்டுக்குங்க. பொன்முடி கிராமம் ரத்தினவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும் ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக 2 குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு கூட்டு வந்துருப்பான. போய் இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி உட்கார்ந்து சாப்பிட போறா? நிர்மலா வா. அப்ப அரமனை தட்டை மாத்திக்கிறோம். அப்பா கொஞ்சம் இருங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இப்ப என்ன போச்சு? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. முதல்லயே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முறைப்படி ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நிச்சயத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம பையன் ஆள் நல்லா இருக்குன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டான். நடத்திடலாம், கல்யாணத்தை நடத்திடலாம். அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ரமணி, நல்ல ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூப்பிட்டு மணி. நான் இருக்கேன். இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தட்டை இப்பவே மாத்திக்கலாம். சரி சாமி, சரி சாமி. யாருக்கோ நான் சம்மந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சாமி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி. அசலட்சுமி, நீ பெரிய மனுஷி ஆச்சியாமா. மாம வண்டியை சீர் கொண்டு வருது. நான் தான். முதல் மேல வரணும், சீக்கிரம் வரேன். அட
மூத்திரம் போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டியே. ஐயா நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரில வந்து நிக்கிற. இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டையோட ஒண்ணுக்கு போற. ஓடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த மாதிரி அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுப்பா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார? மாலை யார் வாங்கினா எனக்கு நமக்கு அமையறது அமையும். நீ போடுப்பா. ஏய், முதல்ல என் கையால மாலையை போடுறேன். நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. டேய் மாலையை போடு. என்ன வேணாக்காளி ஏண்டா தாலி எட்டுன்னு பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற. அம்மா அவளை உள்ள போய் படுக்க சொல்லு. ஏனுங்க உங்க மண்டையில என்ன புழுவேறி போச்சா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லனா எது வேணா பண்ணலாங்கிறதா? என்ற மகன் வாயில்லா பூச்சா போயிட்டான்னு வச்சதெல்லாம் சட்டமாக்கி பழகிட்டீங்க. இந்த உலகத்துல படிக்காம இருந்தாதாங்க அடிப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ற மகன் படிச்சதுக்காக போட்டு அடிச்சீங்களே, ஏன்னு கேட்டதுண்டா? 500 ஏக்கரா நஞ்சைக்கும் அரிசி மில்லுக்கும் தான் அதிபதி. ஆனா அவன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வளர்த்திருப்பீங்களா? இதெல்லாம் எப்பாவது நான் தட்டி கேட்டதுண்டா? ஏனுங்க தட்டி கேட்கல? தட்டி கேட்டா என்ன தள்ளி வச்சிருவீங்களோன்னு உங்க மேல இருக்கிற ஆசையில என்ற மகனை நான் தள்ளி வச்சு தாளாட்டு பாடி பழகிட்டேன். அது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா? இப்ப இந்த பொண்ணோட நிலைமையுமா மறந்து போச்சு? வேண்டாங்க வேண்டாங்க, பச்சை குழந்தைங்க, வயசுக்கு வராத குழந்தைங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி இவ கழுத்துல தாலி ஏற வச்சுட்டீங்க. முளைக்கிறதுக்கு முன்னாலே விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய பாடையேற வச்சிடாதீங்க. வேண்டாங்க. வடிவு உனக்கு வயசானதுனால படபட பதிமாயி போச்சு. போய் படுத்து தூங்கு.